இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இன்னைக்கு செய்தியே என்னது? கில்கால். பக்கத்தில் 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், கில்கால். சாவர வரைக்கும் மறக்கூடாது. கில்கால், கில்கால். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்பட்டது. அல்லேலூயா. கில்கால். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொந்த நாட்டில் அடிமையாக இல்லை. எங்கே அடிமையாக இருந்தாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. சொந்த நாட்டில் அடிமையாக இல்லை, வெளியூரில் போய் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து மோசே அவர்களை வழி நடத்தி எது வரைக்கும் வந்து நிற்கிறாங்க? இப்போது யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க. யோர்தான் கிட்ட வரும்போது தான் யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுது? யோசுவா கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. யோர்தானை பின்னிட்டு செல்கிற தேவன். யோர்தானை தாண்டினவுடனே அடுத்தது என்ன இருக்குது? எரிகோ இருக்குது. கானான் இன்னும் தூரமாக இருக்குது. எரிகோவை கடக்கணும். எரிகோக்கும் யோர்தானுக்கும் நடுவில் என்ன இருக்குது? இப்போது கில்கால் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யோர்தானை கடந்துட்டாங்க. அடுத்தது எரிகோ மதில் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதுக்கு முன்னாடி தான் எது? அதை தான் சொல்கிறாரு, யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்பட்டது. அப்போ கில்கால், இன்றைக்கு திருசபை. புரியுதுங்களா? அன்றைக்கு என்னது? கில்கால், இன்றைக்கு திருசபை. ஒவ்வொரு போருக்கு போகும் முன்னாடியும் யோசுவாவை எடுத்து படித்து பாருங்கள். கில்காலில் தான் பாளையம் இறங்குவாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போன பிறகு அடிமைத்தனத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். விடுதலை ஆகிட்டு தான் கானானுக்கு போகணும். மோசே நடத்திட்டு வந்தார். மோசே இறந்த பிறகு யோசுவா கிட்ட இந்த பொறுப்பு இருந்தது. ஆனாலும் எகிப்தின் நிந்தை யார் தலைமையில் இருந்தது? ஒவ்வொரு ஜனத்தின் மேலேயும், இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே எந்த நிந்தை இருந்தது? எகிப்தின் அடிமைத்தனம் என்ற ஒரு நிந்தை. அந்த பாரத்தோடு தான் அவங்க அந்த காலத்தை கடந்து வராங்க. 400 வருஷம் கடந்து போயின்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த வார்த்தை தான், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை லைஃப் ஃபுல்லாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில கஷ்டங்கள் பிறந்ததுலேருந்தே நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும். சிலது பாதியில் வந்தோம், சில கஷ்டத்தை கொடுத்துக்கினே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நிந்தையை புரட்டி போடுவேன், நிந்தையை புரட்டி போடுவேன், உங்கள் அவமானத்தை புரட்டி போடுவேன். அந்த இடம் எந்த இடத்துலனா கில்காலில் மட்டும்தான் நடக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கில்காலில் மட்டும்தான் உன் அவமானம் புரட்டி போடப்படும். அல்லேலூயா. உன்னுடைய நிந்தை புரட்டி போடுகிற இடம் எது? கில்கால். அங்கே என்ன சொன்னாங்க? உங்கள் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போடுவேன். அந்த இடத்தின் பேர் என்னது? கில்கால். இன்றைக்கி சபையில் மட்டும்தான் உங்களுக்கு நிந்தையை புரட்டி போடுவார். அல்லேலூயா. சபை கூடி வரும்போது சபையில் மட்டும்தான் அவமானத்தை புரட்டி போடுகிற நாட்கள். கில்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் தட்டி சொல்லணும், கில்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கில்கால் தான் ரொம்ப முக்கியமான இடம். உங்கள் பர்சனல் ப்ரேயர், பர்சனல் லைஃப் எல்லாம் வெளியில் வச்சுருப்பீங்க. ஆனால் கில்கால்குள்ளே வரும்போது தான் நிந்தை புரட்டி போடப்படும், உங்கள் அவமானம் புரட்டி போடப்படும். உங்கள் கண்ணீர் மாறுகிற இடம் கில்காலாய் மட்டும்தான் இருக்கும். அத்தனை வருடம் அவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை யோசுவாக்கு புறப்பட்ட அந்த இடம்தான் கில்கால். நீங்கள் வேதத்தில் போய் எல்லா இடத்துலையும் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆளுங்களும் அந்த இடத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே தொடங்கியிருப்பாங்க. எக்ஸாம் எழுதுகிற பசங்க எங்கேருந்து தொடங்கணும் ஜெபத்தை? கில்கால்லேருந்து தான். ஒரு காலத்தில் 10th 12th எழுதுனா காலையில் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணின்னு போவாங்க. இப்போ சபையும் மறந்துட்டாங்க, பாஸ்டரையும். சொல்லுங்களேன், நம்பிக்கை எது மேலே இருக்குது? நான் படித்த படிப்பு மேலே. ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
எது மேலே இருக்கணும்? கில்கால் மேலே பாளையம் இறங்குவார்கள்னு போட்டிருக்கு. கில்கால் மேலே தான் அவங்களுடைய அடைக்கலமே இருக்கும். 3 விஷயங்களை நான் குயிக்காக சொல்லிடுறேன். கில்கால் நம்முடைய திருசபை, நமக்கு அடைக்கலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கில்கால் தான் உங்களுக்கு அடைக்கலம். யோசுவா 4:19 எடுத்து வாசிப்பாருங்க. யோசுவா, இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் எதற்காக போடுவாங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வேவு பார்க்கறதுக்கு ஒதுங்கி ஒரு அடைக்கலமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது என்னது? பாளையம். அப்போது எங்கே பாளையம் இறங்கினார்கள்? எல்லாம் என்ன பாருங்களேன், கில்காலிலே பாளையம். நான் இப்படி தான் அந்த வசனத்தை பார்க்குறேன். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம கில்கால் இது தான். இந்த திருசபையில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவற்றையும் இங்கேருந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியுமா முடியாதா? ஆவிக்குள்ளே நீங்கள் இங்கே நிற்கும்போது உங்களுக்கு எந்த போராட்டங்கள் வருதோ கில்காலிருந்து தான் பார்க்க முடியும். எங்கே வந்து பாளையம் இறங்குனாங்க? அங்கே என்ன போட்டிருக்கு? இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானில் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழான கில்காலிலே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன்னுடைய போராட்டத்துக்கு முடிவு இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடைக்காது. கில்கால்குள்ளே வந்தால் தான் உன்னுடைய எதிரியுடைய சூழ்ச்சி உன்னால் பார்க்க முடியும். எதிரி என்ன பிளான் பண்ணுறான்னு எங்கே வந்து பார்க்க முடியும்? கில்கால்குள்ளே இருந்ததுனா தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பாளையத்துலேருந்து அது என்ன வச்சு பார்ப்பாங்க? பைனாக்குள்ளர் வச்சு பார்ப்பான். இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான். கில்கால்குள்ளே வந்தினா உன் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா போராட்டங்களையும் உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் யோசுவா கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த இடத்த கில்கால், எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுகிற நாட்கள். சபை என்னதுங்க? அடைக்கலம். ஃபஸ்ட்டு என்னதுங்க? சபை என்னது? கில்கால் வந்து அடைக்கலத்தின் இடம். அடைக்கலத்தின் யோசுவா 5:10 வாஸ்து பார்த்தீங்கன்னாலும் அதான் போட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். கில்காலில் வந்தால் மட்டும்தான் உனக்கு அடைக்கலம். 2 சாமுவேல் 22:7 வாசித்து பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில். எங்கேருந்துங்க கூப்பிட்டான்? கில்காலில் இருந்து தாங்க அவன் கூப்பிட்டான். நம்ம கில்கால் எதுங்க? புதிய சீயோன் சபை தான் நம்ம கில்கால். இல்லைனா புதிய சீயோன் சபை கூட எடுத்துருங்க, இதுதான் கில்கால். இங்கேருந்து தான் அபயம் இடணும், சத்தம் இடணும். என் சத்தத்தை அவர் கேட்பார். கேட்பாரா இல்லைங்களா? அதனால தான் யோசுவா ஒவ்வொரு சண்டைக்கு போகும்போதும் ஃபஸ்ட்டு கில்காலில் தான் உள்ளே இருந்துட்டு தான் வெளியிலே போவான். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதனால தான் அவன் எரிகோவை முறியடித்தான். இன்றைக்கி எரிகோ நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி பெருசாக நிற்கிது. கில்காலில் அடைக்கலமாய் பாளையம் இறங்கணும். ஊழியக்காரங்களை நம்பி, ஊழியத்தை நம்பி இருக்காதீங்க. கர்த்தரை நம்பி வாழுங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தர முடியும். பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபிச்சா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. நடுவில் யாரும் வாஸ்தாவே தேவையில்லை. யாரும் அது என்ன சொல்லுவாங்க, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பேசினா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் கில்காலில் பாளையம் இறங்கணும். கில்காலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லு, கில்காலுக்கு இனிமேலாவது வா. ஞாயிற்றுக்கிழமை வர்றது, அதோடு அந்த ஜிப்பை டைட்டாக மூடிடுறது. மற்ற 6 நாள் பைபிளை வந்து மொபைல்லே வாசிச்சிடுறது. உண்மையாக இல்லைங்களா? எதில் வாசிக்கிறோம்? நிறைய பைபிள் அப்படியே புதுசாகுது. அந்த கோல்டு கூட போகல, கல்யாணத்தில் குத்துது அப்படியே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், நான் பார்க்கல. அல்லேலூயா. அன்றைக்கி அந்த பாஸ்டர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் பாருங்கள், இன்றைக்கி கண்ணை மூணா கூட சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை கூப்பிட்டா போகிறதுக்கு நான் ரெடி. எதை குறித்து நான் பயப்பட, எது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. கில்காலில் பாளையம் இறங்கணும். கில்கால் தான் நம்முடைய அடைக்கலம். இன்றைக்கி அடைக்கலத்தை தேடி நிறைய இடத்துக்கு போகிறோமா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தோடனே வேறு இடத்துக்கு போயிடுறோம். இல்லாட்டா நண்பரை சந்திக்கிறோம். இல்லைனா வேறான ஒரு பார்க்கில் போய் தனியாக சொல்லுங்களேன்
சண்டை போட்டால் என்ன பண்ணிடுறோம்? சிலர் பார்க்குக்கு போவோம், சிலர் சாப்பிட போயிடுவோம். ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் டைவர்ஷனை வச்சுருக்குறோம். கில்காலுக்கு வந்துடுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வீட்டில் சண்டை போட்டால் கில்காலுக்கு வந்துடு. இங்கே அடைக்கலமான இடம், அடைக்கலமான இடம். இங்கே அவர் உலாவி கொண்டே இருப்பார். கில்காலில் மட்டும்தான் வல்லமை உண்டு. உங்கள் ப்ரைவேட் ஜப அறையில் கர்த்தர் உன்னோடு பேசுவார், அது வேறு. ஆனால் கில்காலில் அவருடைய மொத்த அக்கினி இங்கே இருக்கும். கில்காலில் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய அடைக்கலம். அதனால தான் அவர் சொல்கிறார், எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடி புரட்டி போடுகிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உன் மேலே இருக்கிற நிந்தை புரட்டி போடணும்னா கில்கால் உன் அடைக்கலமாய் மாறணும். எது மாறணும்? கில்கால் உன் அடைக்கலமாய் மாறணும். அவன் கூட ரோட்டில் போயிருக்கும்போது டக்குன்னு பைக்கை நிறுத்தி 4 தோப்புக்காரனை போட்டு போயிடுறான். ஆனால் நம்ம ஜனம் மழைக்கு கூட ஒதுங்கிறது இல்லை. கில்கால் உன் அடைக்கலமாய் மாறணும். கில்கால் அடைக்கலமாய் மாறலைன்னா ரொம்ப கஷ்டம். சங்கீதக்காரன் சொல்கிறான், 27 நாளில் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. தாவீது நம்மளை மாதிரி சின்ன ஆள் கிடையாதுங்க, அவன் ராஜா. அவன் எழுதுகிற வார்த்தை ஒன்று படித்து பாருங்கள். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பணம் எல்லாவற்றையும் செய்யாது. கடைசியாக டாக்டர் வெளியில் வந்து சொல்லுவார், எல்லாவற்றையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், முடியலன்டுவார். எவ்வளோ பணம் இருந்தாலும் அவருடைய ராஜ்யம்தான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா. சண்டே ஒரு நாள் ஆலயத்தை நாட்டமாக இருக்கணும். எங்கே இருக்கணும்? கில்காலில் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் வரலையோ இன்றைக்கி போய் சொல்லுங்கள், சோறு கூட போடாதீங்க. கில்காலில் தான் அடைக்கலாம். எங்கே அடைக்கலாம்? கில்காலில் தான் அடைக்கலாம். வேறு எங்கேயுமே உங்களுக்கு அடைக்கலம் இருக்காது. கில்காலில் பாளையமே அவன் இறங்கினானா அவனுக்கு தெரியும். கில்காலிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு அவன் தரிசனத்தில் எல்லாத்தையும் பார்த்துருவான், எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு. அதுக்கடுத்து போனால் எரிகோவை உடைத்தான். அல்லேலூயா. அவன் கில்காலில் இருந்தான் போனான், வேறு எங்கேருந்தோம் போகல. நீங்கள் எடுத்து எல்லா வசனத்தையும் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். கில்காலில் இருந்தால் அவன் புறப்பட்டான். ஒவ்வொரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னா கில்காலில் தான் ஸ்டார்ட் பண்ணான். அவன் போய் கானானை அடைய கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலவேளையில் சொல்கிறேன், கில்கால் உங்களுடைய அடைக்கலமான இடமாய் மாறணும். உங்களுடைய சந்ததிக்கு இது ஒரு அடைக்கலமாய் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அடைக்கலம் இந்த ஆலயம்தான், அடைக்கலம் இந்த ஆலயம்தான். வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் யார்கிட்டையும் என்கிட்டயோ பாஸ்டர்கிட்டையோ வந்து நீங்கள் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிடலாம் வரல, கதவை திறந்து உள்ளே வந்து முழங்கால் போட்டு அழுவுங்க, கர்த்தர் விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். இது ஒரு அடைக்கலமான இடம். எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் நேராக உள்ளே வந்துடுங்க, முழங்கால் போட்டுட்டு மணி நேரத்தில் அழுவுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அண்ணால் எங்கே போய் அழுதா? எங்கே போய் அழுந்தா? கில்காலில் அவளுடைய முழங்கால்கள் படிய படிய படிய. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீ மலடி 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 மலடினாங்க. ஆனால் அவளுடைய வயிற்றிலேருந்து வந்தது தான் பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த கூடுமானால் எப்படி ஒன்றா உயர்த்த முடியும்? சக்காலத்தி அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினே இருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன். கர்த்தர் அந்த ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டார். அதான் அவன் என்ன சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. உங்கள் வெட்கம் மாறணும்னா கில்கால் தான் உங்கள் அடைக்கலமாக இருக்கணும். எதிரியுடைய பலம் தெரியாமல் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. உண்மையே இல்லையா? ஒரு இடத்துல போகிறோம், அவங்களுக்கு என்ன லெவலு, அவங்க பவர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் போய் அந்த இடத்துல அவங்களுக்கு ஈக்குவலாக நிற்க முடியும். அதனால் நம்முடைய காரியங்கள் கில்காலிலேருந்து ஆரம்பிங்க. கில்காலில் மட்டும்தான் உங்கள் அடைக்கலமாக இருக்கணும். ரெண்டாவது கில்கால். யோசுவா 4:20-22 வாசிங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். கில்கால் அடையாளத்தின் இடம். கில்கால் என்னதுங்க? உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனே எதுங்க? கில்கால். கில்கால் எதுங்க? உங்களுடைய அடையாளமாய் மாறணும். உங்களை பார்த்தவொடனே சொல்லணும், இவன் பெந்தகோஸ்துன்னு அப்படின்னு தேவையில்லை, இவன் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லணும். அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே அவங்க சொல்லணும். கில்கால் உங்கள் அடையாளமாய் மாறணும். மாறணுமா இல்லையா? கில்கால் உங்கள் அடையாளமாய் மாறணும். அங்கே என்ன சொல்கிறாரு? யோசுவா கூப்பிட்டு கல்லை எடுத்து இங்கே வச்சிரு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னன்னு தெரியணும். அப்போ இந்த மாதிரி ஆலயம்லாம் கிடையாது அங்கே. அப்போ கல்லை வச்சுட்டு என்ன சொல்கிறான் அவன்? அறிவிக்க வேண்டியனா, இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியை நடந்து யோர்தானை கடந்து வந்த, அது வெட்டாந்தரையே கிடையாது, அந்த இடத்துல கர்த்தர் அந்த மாதிரி மாற்றிட்டார். அந்த இடத்துல என்ன வைக்க சொல்கிறான்? கல்லை வெயி, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்னன்னு சொல்லி இந்த இடம் கில்கால்னு தெரியணும்னு, உடைய ஜென்ரேஷனுக்கு தெரியணும் நீ ஆலயத்தில் நாட்டப்பட்டவன்னு, உன் சொந்தக்காரங்களுக்கு தெரியணும் சண்டே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சொந்தக்காரங்க சண்டே உன் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா உன் அடையாளம் எதுவாக இருக்கணும்? சொல்லுங்கள். நீயே காது குத்துறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் அங்கே போய் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நீயும் கல்யாட்டத்துக்கு அங்கே போய் நிற்கக்கூடாது. அவனுடைய சீமந்தம் காலையில் தான் வைப்பான். வைப்பானா வைக்க மாட்டானா? போகக்கூடாது. அல்லேலூயா. உன் அடையாளம் எதுவாக இருக்கணும்? கில்காலாக இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கில்காலாக இருக்கணும். உன் அடைக்கலம் கில்காலாக இருக்கணும். திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கில்காலில் தான் இருக்கணும். உன் அடையாளம் எதுவாக இருக்கணும்? உன் சந்ததி சொல்லணும், இவன் சண்டேயில் எங்கேயுமே வரமாட்டான், இவனுக்கு நோட்டீஸே வைக்காத, உனக்கும் மொய் மிச்சம். அல்லேலூயா. அவன் வைக்கலன்னா பரவாயில்ல, கில்காலில் தான் நம்ம இருக்கணும். நம்ம ஐடென்டிஃபிகேஷன் எதுவாக இருக்கணும்? கில்கால். அதான் சொல்கிறேன், கல்லை அடுக்கி வை, ஒரு நாளில் இந்த இடம் மறைஞ்சிட்டாலும் நம்ம சந்ததி அதை பார்த்து சொல்லும், கர்த்தர் இந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். யோர்தான் பின்னிட்டு போய் வட்டாந்தரை, அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இடத்த எதுன்னு பேர் வச்சாங்க? கில்கால். உங்களுடைய வெட்கத்தை மாற்ற கில்கால் உதவி செய்யும். 1 சாமுவேல் 10:6-9 எடுத்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எது காணா போச்சுன்னு தேடின்னு வந்தான்? சவுலை கர்த்தர் கட்டளை இட்டார். அந்த இடத்துல சவுல் சொன்ன இடம் எது? கில்காலில் போயிட்டு எத்தனை நாள் தங்கு? 7 நாள் தங்கு. அவன் தங்கி திரும்பின உடனே அடையாளத்தை கர்த்தர் கட்டளை இட்டார். உங்கள் கண்களில் அடையாளம் படணும் எங்கே இருக்கணும்? கில்காலில் இருக்கணும். பக்கத்தில் திருப்பியும் சொல்லுங்கள், கில்காலில் தான் அடையாளம் உண்டாகும். கில்காலில் தான் அடையாளம் உண்டாகும். உனக்கு நடக்க போகிறத கர்த்தர் கண் முன்னாடி காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, எனக்கு விபத்து வரப்போகிறத கர்த்தர் சபையில் முன்னாடியே எனக்கு காட்டிட்டார். அல்லேலூயா. உனக்கு நடக்க போகிற எல்லா தீர்க்க தரிசனத்தை உனக்கே கர்த்தர் காட்டுவார். யாரும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கில்காலில் தான் அடையாளங்களை கர்த்தர் காட்டுகிற இடம். அடையாளத்தின் இடமே இது கில்கால். இன்னைக்கு கில்காலை விட்டு தான் நம்ம தூரமாக இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? 1 சாமுவேல் 11:14-15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 11. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். அவன் வெளியிலே ராஜபாரம் பண்ணியிருக்கலாம், ஆனால் கில்காலில் மட்டும்தான் அடையாளங்கள் உண்டு பண்ண முடியும். காலத்துக்கும் பேசுகிற நாட்கள் கில்காலில் தான் யார் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது? சவுல். கில்காலில் தான் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற எங்கே அபிஷேகம் கிடைக்கும்? கில்காலில் தான். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றதெல்லாம் ஆலயத்தில் மட்டும்தான். தனிப்பட்ட ஜபத்தில் கொஞ்சம் பேர் தான் அபிஷேகம் பெற்றாங்க. எங்கே அதிகமாக கிடைத்தது?
120 பேர் கூடி இந்த மேல் வீடு அசைந்தது. எதனால்? அவர் உள்ளே வந்தார். அது அவங்களுக்கு கில்கால். நம்முடைய கில்காலில் தான் நமக்கு அடையாளம். எது அடையாளம்? கில்கால். ஃபஸ்ட்டு எது சொன்னேன்? கில்கால் எது நமக்கு? அடைக்கலம். ரெண்டாவது அடையாளத்தின் இடமே நமக்கு கில்கால் தான். மூன்றாவது ஒன்று சொல்லிடுறேன். யோசுவா 4:23-24 வாசிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றிப்போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். எங்கேருந்துங்க அற்புதம் நடக்கும்? எங்கேருந்து அற்புதம் நடக்கும்? இன்றைக்கி ஃபோனில் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது வேறு விசுவாசம், அது வேறு விஷயம். ஆனால் எங்கே அற்புதங்கள் நடக்கும்? கில்காலுக்குள்ளே தான் அற்புதம் நடக்கும். கில்காலில் ஜெபம் பண்ணும்போது தான் என்ன சொல்கிறான்? எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசாவோடு கில்காலிலிருந்து அப்போ எங்கேருந்து புறப்படுறான்? எங்கே நடக்குது அற்புதம்? கில்காலில் தான். இன்றைக்கி நம்ம கில்காலை விட்டு தூரமாக இருக்கிறோம். தசமபாகம் குத்துட்டு ஆசீர்வாதம் வந்துடும். காணிக்கை குத்து ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்துடும். கில்காலில் மட்டும்தான் அற்புதம். பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள், மிராக்கிள் வேணால் கில்காலுக்குள்ளேயே தான் இருக்கணும். கில்கால் விட்டு வெளியில் போனீங்கன்னா அற்புதம் நடக்காது உன் வாழ்க்கையில். அல்லேலூயா. அற்புதத்தின் மையமே எங்கங்க? கில்கால் தான். பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு நேரம் எந்த இடத்துலேருந்து நடந்தது? அதனால தான் நிறைய வசனத்தில் எங்கே போட்டிருக்கோம்? சபை முதலாக எடுத்துக்கொள்ளப்படும் போட்டிருக்கா இல்லையா? எது ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்வார்? சபையை தான் எடுத்துக்கொள்வார். கில்காலை தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்ப்பார். சபை பரிசுத்தமாக இருக்கான்னு பார்ப்பார். பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? எந்த சபை பரிசுத்தமாக இருக்கோ, எந்த சபை வார்த்தையில் நிலை நிறுத்திருக்கிறோ அந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்கிற நாட்கள். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டான். ஒரு வேளை நான் இப்படி விசுவாசிக்கிறேன், நம்ம ஆராதனை முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்துட்டார்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. சில ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெல்ல, பரிசுத்தமாக இல்லைன்னா அவர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துப்பார். ஆனால் உள்ளே எங்கே இருக்கணும்? பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தால் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. பேழைக்குள்ளே இருந்தவங்க தப்பு வைக்கப்பட்டாங்க, பேழைக்கு வெளியில் இருந்தவங்க போல. அதனால் கில்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது என்ன சொன்ன? கில்கால் அற்புதத்தின் இடம், கில்கால் அடையாளத்தின் இடம், கில்கால் அடைக்கலத்தின் இடம். கில்காலை பற்றி நான் பேசிகிட்டே போக முடியும். கில்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டு இருந்தாலும் கில்கால் தான் உங்களுக்கு மெயினான காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இடம். அடைக்கலத்தின் இடமாய், அற்புதத்தின் இடமாய், அடையாளத்தின் இடமாய் உங்களுக்கு கர்த்தர் கில்காலை வைத்திருக்கிறார். இந்த சபையில் நாட்டப்பட்டவங்க இந்த சபைக்குள்ளே எல்லா காரியங்களுக்கு அடங்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியும் போது உன் நிந்தையை புரட்டி போடுகிற நாட்கள் இப்போ திருப்பிக் கொள்ளும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து அடிமைத்தனத்தில் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது யோசுவா வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை பேர் ஏன் இறந்து போனாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணவில்லை. இன்றைக்கும் ஆபிரகாம் சந்ததியிலேருந்து பிரிந்த முஸ்லீம் இன்றைக்கும் 8வது நாள் இல்லைனா 8வது வயதில் என்ன பண்ணுறாங்க? ஆண்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பிரித்தெடுக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தது? விருத்த சேதனத்தினால். இவங்கெல்லாம் நம்ம ஆள், அவங்களாம் வேற ஆளுன்னு. அதனால தான் எல்லாரும் மடிந்து போகிறாங்க. அப்போ தான் யோசுவாவுக்கு அந்த வார்த்தை உண்டாகி என்ன சொல்கிறார்? கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணு. அவங்க மட்டும் எங்கே உள்ளே போவாங்க? கானானுக்கு உள்ளே போக முடியும். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டில் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காத எல்லாரும் கூடிய விரைவில் ஜெபம் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருங்க.
அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் நியூ கவர்னண்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, பேப்டிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் அவருடைய வருகையில் பங்கு பெற முடியாது. அதனால தான் 8வது வசனத்தை போட்டு, ஜனங்கள் எல்லாரும் 7லேருந்து அதற்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா, ஏன்னா அவங்க சந்ததியை அழிக்கப்பட்டு போயிட்டுது, அவங்க அப்பா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பசங்களை என்ன பண்ணுறான், அவன் விருத்தசேதனம் பண்ணினான். வழியிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் பாளையத்தில் தரித்திருந்தார்கள். அப்போ அடுத்த வசனத்தை தான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எப்போ நடந்ததுன்னா, விருத்த சேதனம் நடந்த பிறகு தான், வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட பிறகு தான் என்ன சொல்கிறார், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அந்த இடத்துக்கு தான் என்னான்னு பேர் வந்தது, கில்கால் என்று பேர் வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, விருத்த சேதனம் தேவையில்லை, ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறணும். இது ரெண்டும் இருக்கும்போது கானானை சுதந்திரிக்க முடியும். அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் வழி நடத்தும் போது கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, யாரும் புறஜாதியாக இல்லாமல் விருத்த சேதனத்தோடு இருங்க. விருத்த சேதனம் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் என்ன சொல்றார், இன்று எகிப்தில் இருந்த இத்தனை நிந்தைகள் உங்கள் மேலே இராதபடி புரட்டி போடுவேன். இன்றைக்கு நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே நிந்தை புரட்டி போடணும்னா நீங்கள் ஞானஸ்தானத்தில் அபிஷேகம் பெற்றிருக்கும்போது உங்கள் மேலே நிந்தையை புரட்டி போட வல்லமை உள்ளவர். ஆனால் 3 விஷயம் கில்கால்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். எங்கே நடக்கும்? கில்கால் நம்முடைய அடைக்கலமாய் மாறணும். கில்கால் நம்முடைய அடையாளமாய் மாறணும். கில்காலில் நமக்கு அற்புதமான இடமாய் மாறும். நம்ம விசுவாசத்தோடு இந்த கில்காலை நம்ம ஸ்தோத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டணும். விருத்த சேதனத்துக்கு நேராக தான் உடன்படிக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், திருவிருந்து என்ற ஒரு உடன்படிக்கையில் புதுப்பித்து கொள்கிறோம். மாதம் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்கிறோம். அவருடைய வருகை மட்டும் அங்கே ஒரே ஒரு விருத்த சேதனத்தில் முடிஞ்சிச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார், ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை, திருவிருந்து என்ற உடன்படிக்கை, நான் வருமளவும் என்னை நினைவு கூறுங்கள் என்று அங்கே சொல்லி முடிச்சிட்டார். அப்போ இந்த உடன்படிக்கையில் நம்ம நிலை நிற்கும் பொழுது அவருடைய வருகையில் பங்கு பெற முடியும். கில்கால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணோம். இது வரைக்கும் கில்கால் மேலே ரொம்ப ஐக்கியம் இல்லாமல், திருச்சபையில் ஐக்கியம் இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரே வார்த்தை, கில்கால்குள்ளே பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா உன்னுடைய நிந்தை புரட்டி போடப்படுகிற நாட்கள். அல்லேலூயா. யோசுவாக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அந்த இடம் கில்கால் என்று அழைக்கப்பட்டது. எல்லாம் எழும்பி நிற்போம். இந்த நாளில் உடைய அடைக்கலமான இடமாய் இந்த கில்காலை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்.